வணக்கம். இது அரசியல் பேட்டை. இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தலை ஒட்டி ஒரு புதிய நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. வாக்களிப்பதற்கான இந்த நெறிமுறைகள் இந்திய தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்கிறது. இது தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் நமக்கு உள்ள எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டுக்கும் இதே போன்ற விதிகள் பொருந்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக நம்ம தெரிய வருகிறது. இப்படியான சூழலில் நாம் இது பற்றியான பல்வேறு கேள்விகளுடன் வழக்கறிஞர் திரு கணேஷ் பாபு அவர்களை சந்திக்கிறோம். சார் வணக்கம். குறிப்பாக இந்திய தேர்தல் முறை உலகம் முழுக்க கவனிக்கக்கூடிய ஒரு முறை. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவாக இந்தியாவுடைய தேர்தலை சொல்வாங்க. அப்படியான ஒரு நாட்டில் இந்த வாக்காளரை அடையாளம் காணக்கூடிய புதிய வழிமுறைகள், நெறிமுறைகள் இது பீகார் தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் பண்ணியுள்ளார். மற்ற இந்தியாவுடைய கூட்டணியில் கூடிய கட்சிகளும் இது பற்றியான விமர்சனம் பண்ணியிருக்கு. இதில் உள்ள முக்கிய சரத்துகள் என்ன? நீங்க சரியான புள்ளியில் தொடங்குறீங்க. இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறை என்பது உலகத்தில் ரொம்ப தனித்துவமான ஒரு நடைமுறை தான். இந்தியாவில் பல்வேறு சமூக சிக்கல்கள்லாம் இருந்தாலும், உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத சமூக சிக்கல்கள்லாம் இங்க இருந்தாலும் கூட, ஜனநாயக நெறிமுறைகள்னு பார்க்கும்போது தேர்தல் அமைப்பு முறை இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இங்க யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம், பாலின சமூக எந்த பாகுபாடும் இல்லாமல் வாக்களிக்கலாம்ங்கிறது நமக்கு இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்லையா? பல நாடுகள் இப்படி கிடையாது. அந்த நிலைக்கு வருவதற்கு அவர்கள் பல கட்டங்களை கடந்து, புரட்சிகளை கடந்து, ரத்தம் சிந்தி இப்படி வந்திருந்தது. நம்ம அட் ஒன் ஸ்ட்ரோக் இங்க புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம இங்க கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ண உடனே நமக்கு யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் கிடைச்சிருச்சு. அப்ப அவ்வளவு மிகப்பெரிய உரிமையை இங்க எந்த புரட்சியும் தேவைப்படாமல் ஏற்றுக்கொண்டு இத்தனை கோடி, அதுவும் நம்மளுடைய ஜனத்தொகை பெருசு இல்லையா? அப்போ இவ்வளவு கோடி மக்கள் ரொம்ப சாதாரணமா அனைவருக்குமான வாக்குரிமையை உறுதி செய்த ஒரு மிக முக்கியமான மக்களாட்சி தான் இந்திய நாடு. அப்படித்தான் உலகம் இந்தியாவை பார்க்குது. இப்ப அதுக்கு தான் ஆபத்து வந்திருக்கு பீகார். இந்த பீகார் வாரத்துல என்ன இந்த பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னா, ஜூன் 24 நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்றாங்க. அதுலதான் புதுசா ஒரு வார்த்தையை, அதற்கு முன்பு இந்திய சட்டத்தில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை சமீப மாதங்களில் இங்க இருக்கிற ஒரு சங்கி வேடம் போர்த்திய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பயன்படுத்திய வார்த்தை தான் அது அப்ரிவேஷன், சார் அப்படின்னு சொல்லி. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது எங்கேயும் கிடையாது. இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல கிடையாது, எங்குமே இல்லாத ஒரு வார்த்தை. ஸ்பெஷல் ரிவிஷன் இருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது. என்னமோ இன்டென்சிவ்னா இந்த இன்டென்சிவ் கேர் இருக்கு இல்லையா, நம்ம ஏதோ இந்திய ஜனநாயகம் ஆபத்துக்குரிய அவசர சிகிச்சையில் இருக்க மாதிரி தான் இந்த இன்டென்சிவ்ன்ற வார்த்தை பயன்படுத்தாங்க. அது அந்த சொல்லே எங்கேயுமே கிடையாது அப்படின்னு புது விஷயத்த சொல்றாங்க. சரி, இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு அதற்கு நேற்றைக்கு வழக்கு நடக்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சொல்லப்பட்டாங்க. எங்குமே இல்லை, ஸ்பெஷல் ரிவிஷன் தான் இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற அந்த சொல்லாடல் எந்த லாலுமே இதுக்கு முன்னாடி கிடையாது. இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது, பிஎன்எஸ்லயும் கிடையாது. ஸ்பெஷல் பிஎன்எஸ் இருக்காது, ஆப்வியஸ்லி. ஸ்பெஷல் ரிவிஷன் இருக்கு, சிறப்பு திருத்தங்கள் இருக்கு, தவிர இந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது எங்குமே கிடையாது. இதுதான் முதல் செய்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது எங்கிருந்து வருது அப்படின்னா, இதே தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிகளானதான் விளைந்தது. இது மகாராஷ்டிரா தேர்தலில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்க பல்வேறு குளறுபடிகள். தேர்தலுக்கு 6 மாசம் முன்னாடி பல லட்சம் வாக்காளர்களை இணைக்கிறது புதுசா. வாக்குப்பதிவு அன்னைக்கு கடைசி 1 மணி நேரத்துல 8% இருந்து 10% வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகமாகுது. எங்கெங்கெல்லாம் அப்படி அதிகமாச்சோ அங்கெங்கெல்லாம் பாஜகவினர் ஜெயிச்சது. அது 6 மாதம் கழித்து தான் வெளியே தெரிஞ்சு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இது நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பியதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை என்பது மாத்திரமல்ல, பதிவு செஞ்சிருப்பாங்க இல்லையா காணொலிகள், அதையெல்லாம் 45 நாளுக்குள்ள டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் பெட்டிஷன் எதுவும் ஃபைல் பண்ணலனா பை டிஃபால்ட் we will delete. ஏன் இத்தனை சர்வர்ஸ் இருக்கு நமக்கு, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றது. நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம் சேனல்னா கூட நீங்க வச்சிருப்பீங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் நிகழ்ச்சிகள்லாம் வச்சிருப்பீங்க. நம்ம அப்போ ஒரு தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு யூடியூப்ல அதான் இருக்கு, யூடியூப்ல இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 45 டேஸ்ல நாங்க டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு நேர்மாறா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ அதை சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க குற்றச்சாட்டு என்ன, குறைந்த காலகட்டத்தில் பல லட்சம் வாக்காளர்களை புதிதாக இணைத்தது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இப்ப அதற்கு நேர்மாறா என்ன பண்றாங்கன்னா, பீகாரில் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் இந்த சர்க்குலர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சர்க்குலர்ல அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் அதை நம்ம பேசுவோம், விரிவாக பேசுவோம். அதுல என்ன நிக்குது அப்படின்னா, 4.5 கோடி மக்கள் இந்த சர்க்குலரை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் 2 மாதங்களில் அவர்களில் மிக பெரும்பான்மையினர், குறைஞ்சது 2 கோடி மக்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்படலாம். டிஸ்என்ஃபிரான்சைஸ்மென்ட். அதாவது இந்திய பெல்ட்ல குறிப்பா பீகார்ல எப்படி பாக்குறாங்கன்னா, நோட் பந்தின்னு சொல்லுவாங்க, செல்லா காசு அறிவிப்பை.
நம்ம நரேந்திர மோடி கொண்டு வந்த இந்த செல்லா காசு நோட் பந்தி, இதை வந்து ஓட் பந்திங்கிறாங்க. அதாவது வாக்குரிமை பறிப்பு என்பதுதான் அந்த மக்கள் அடிப்படையில் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து எந்த எதிர்க்கட்சியும் பேர் வைக்கல, எந்த ஊடகவியலாளரும் பேர் வைக்கல. அங்க இருக்கிற மக்கள் வந்து இதை அந்த நோட் பந்தி மாதிரி இது ஓட் பந்தி, எங்க வாக்குரிமை பறிக்கிற ஒரு இது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜூன் 24ஆம் தேதி இவங்க வெளியிட்ட சர்க்குலர்ல இந்தியாவில் இதுவரைக்கும் எப்படி தேர்தல் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மிகப்பெரிய கன்சர்ன் ஏன் இந்த யூனிவர்சல் ஹெல்த் பிரான்ச்சைஸ்லாம் வந்து இவ்வளவு வீச்சு இருக்குது, இத்தனை கோடி மக்கள் வாக்காளர்களா இருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் சரியோ தப்போ அவங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க அப்ரோச் எப்படி இருந்திருக்குன்னா, யாரும் வாக்குரிமையை தவற விட்டுறக்கூடாது, அவங்களை சேர்த்துக் கொள்ளணும். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், பழங்குடி மக்களுக்கு வாக்குரிமை, ஏன் பாலியல் தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், இப்படிதான் நம்மளுடைய அப்ரோச் இருக்கு. இன்க்ளூசிவ் அப்ரோச் தான் இருக்குது. எத்தனை பேரை சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம் அப்படின்னு. இதுல என்ன பண்றாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு நபர் இருக்காருன்னா அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ப்ரூவன், அதாவது அவர் இந்திய குடிமகன் இல்லை என்பதற்கு ஆதாரம் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வரையில் அவர் சிட்டிசன் தான் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒரு நிரபராதின்னு சொல்ற அதே பிரின்சிபல் தான். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அரசுக்கு தான் இருக்கு. இவர் குற்றவாளி நிரூபிக்க வேண்டிய அது வரைக்கும் அவர் நிர்வாகம். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் குடிமகன் தான், அவர் குடியுரிமை பெற்றவர் தான் என்பது பிரசம்ஷன். அரசு வந்து நிரூபிக்கணும் அவருக்கு வந்து குடியுரிமை இல்லை என்பதை அரசு நிரூபிக்கணும். இப்ப இதுல தடாலடியா என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்க்குலர்ல ஒரு 11 டாக்குமெண்ட் கொண்டு வந்து இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் காமிச்சு நீங்கள் குடிமகன் தான் என்பதை நிரூபியுங்கள் என்று நம்மளுடைய குடியுரிமையை வந்து நம்மள நிரூபிக்க சொல்றாங்க. முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேள்வி வருது. இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த இந்தியாங்கிற அமைப்பு இதெல்லாம் இல்லாததற்கு முன்பாக கூட நான் வந்து இந்த நாட்டினுடைய இந்த பகுதியினுடைய வந்த ஒரு தலைமுறையினுடைய வாரிசு தானே நான். இதுல கொடுமை என்னன்னா, நீங்க சொல்ற பூர்வ குடிமக்கள் யாரெல்லாம் இந்த மண்ணில் இங்கே இருக்குமோ ஆயிரம் ஆண்டுகளாக, அந்த மக்கள் தான் இங்க பாதிக்கப்பட போறாங்க மிக கூடுதலாக. பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நடைமுறையினால நீங்க உங்களோட குடியுரிமையை நீங்க நிரூபிங்கன்னு சொல்றது இவங்க 11 டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க சார். இவங்க வந்து இப்படி இதற்கு முன்பு எந்த ஒரு சூழலிலும் அரசாங்கம் குடிமக்கள் இத்தனை கோடி மக்கள்கிட்ட வந்து நீங்க உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. இப்போ இந்த 11 டாக்குமெண்ட் இருக்கு. புதிய குடியேற்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல, இது போன்ற நாடுகள்ல இது போன்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்கறதுன்னா அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்ம ஒரு கனடால கேட்கறாங்க, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் கேட்பாங்க, பிளேஸ் ஆஃப் பர்த், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், இதெல்லாம் வந்து அவங்க கேட்கறது. எந்த நாட்டு குடிமகன் இப்ப இருக்கீங்க, கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் வந்து இப்ப அமெரிக்கா போன்ற கனடா போன்ற குடியேற்ற நாடுகள்ல இருக்கலாம், ஆஸ்திரேலியா போன்ற குடியேற்ற நாடுகள்ல இருக்கலாம். ஆனால் இந்தியா மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு மக்கள் வாழ்ந்து வசித்து வந்த ஒரு பகுதியில் நிலப்பரப்புல இது போன்ற ஒரு கேள்வி என்பது மிக மிக அபத்தமானதா. நீங்க சொன்ன அதே புள்ளியோட இன்னொரு பக்கம் நான் சொல்றேன். இங்க கேளுங்க, குடியுரிமை ப்ரூவ் பண்ண சொல்லி கேளுங்க. அதற்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு இல்லையா? நீங்க குடியுரிமைக்கென்று ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க ரிலீஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட் இந்த நாட்டில் இருக்கிற எல்லார் கையிலையும் கிடைக்க பெற்றதை இந்திய அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இது வரைக்கும் குடியுரிமைக்கென்று நம்மள்ட்ட இருக்குதா? ஏதாவது நமக்கு கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது? அதிகபட்ச ரேஷன் கார்டு தான் வந்து குடியுரிமை சான்றாக இருந்தது. குடியுரிமை சான்று, இந்தியாவுடைய குடியுரிமைக்கு ரேஷன் கார்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து அப்கிரேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஆதார் கொண்டு வந்தாங்க. இப்ப அப்போ குடியுரிமைக்கு என்று ஒரு ஐடென்டி கார்டு நம்மள்ட்ட கிடையாது. அதை உறுதி செய்யவே இல்லை அரசு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற இப்போ மக்கள் யார்கிட்ட வேணாலும், உங்கள்கிட்டயும் எங்கள்கிட்டயும் நம்ம எங்க இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஆதாருங்கிறதும் ரேஷன் கார்டுங்கிறதும் இந்த தேர்தல் ஆணையமே வழங்கி இருக்கிற கார்டு, இபிஐசி கார்டும் இதெல்லாம் தான். இது இங்க நீங்க இன்னும் கொஞ்சம் பின்தங்கிய பகுதியில் போனீங்கன்னா இந்த மன்ரேகா கார்டு, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு கார்டு, இப்போ இந்த 4 கார்டு தான் இயல்பா வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 24ஆம் தேதி கொடுத்த சர்க்குலர்ல பியூட்டி என்ன தெரியுங்களா? அந்த 11 டாக்குமெண்ட்ஸ்ல அந்த 4 டாக்குமெண்ட்டும் கிடையாது. ஆதார் கார்டே கிடையாது, ஆதார் கார்டும் கிடையாது. தேர்தல் ஆணையம் கொடுத்த கார்டே தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாளத்தையே செல்லாது. அப்போ நீங்க பாருங்க, போன வருஷம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ இவங்க வாக்காளர் அட்டையே செல்லாது. அப்ப என்ன அர்த்தம் வருதுன்னா, எங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் பல லட்சம் குடியுரிமை இல்லாதவர்கள், வெளிநாட்டவர்கள் இங்க இருக்காங்களோன்னு டவுட் வருதுன்னா, அப்ப இவர்கள் போன நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை என்ன சொல்ல போறாங்க? அது பீகார்ல வந்து பாஜக தான் அதிகமா இருந்துச்சு, இந்தியா முழுக்க. இப்போ இது வந்து பைலட் ஸ்டடின்னு சொல்றாங்க, இது நாடு முழுக்க போதான். அப்ப இந்த இவங்களுடைய ஆர்டர் படி இவர்கள் வெளியிட்ட பட்டியலில், அந்த 11 பட்டியலில் இந்த மக்களிடம் பெருவாரியாக புழங்குகிற இந்த ஆவணங்கள் எதுவுமே கிடையாது. இந்த ஆவணங்கள் எதுவுமே கிடையாதுங்கிறது. அப்ப நீங்க இவங்க வெளியே என்ன வகையான 11 ஆவணங்கள், என்னென்ன 11 வகைகள் என்ன ஆவணங்கள் கேட்டா, பர்த் சர்டிபிகேட். நீங்க பீகாரில் பர்த் சர்டிபிகேட் பத்தி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா கொடுக்கிற தகவலின் படி நான் சொல்றேன், 2000ஆம் ஆண்டு வரை பீகாரில் 3.2 பிறப்புகள் சதவீதம் பிறப்புகள் தான் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்த்.
அதாவது 100 பேர்ல 3 பேர் தான் ஹாஸ்பிட்டல்ல பிறந்து இந்த அவங்களுடைய பிறப்பு வந்து பதிவாயிருக்குது. அவங்கள்ட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி 97% மக்கள்கிட்ட பீகார் இல்லை என்பதை நானோ இல்ல ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி கிடையாது. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சரி அவங்க சொல்றதே நம்பலையா, ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு சொல்லி NFHS ஒரு சர்வே, அதுலயும் இதே தான் சொல்லுது. 2000ஆம் ஆண்டு வரை, சரி 2000ஆம் ஆண்டு தான் ரொம்ப தூரமாக உங்களுக்கு, 2007ஆம் ஆண்டு வரை என்ன தெரியுங்களா, வெறும் 25% மக்கள் தான் வந்து பர்த் சர்டிபிகேட் இருக்கு. அப்போ 75% மக்கள், நான் சொல்றது 2K கிட்ஸ், கணினியிலையும் இந்த இந்த தகவல் தொழில்நுட்பங்களையும் உழலுகிற எந்நேரமும் இதுலயே இருக்க திளைக்கிற இந்த ஜெனரேஷன் கிட்டயே 25 விழுக்காடு கிட்ட தான் பர்த் சர்டிபிகேட் இருக்குன்னா, அப்போ நீங்க டேக் தி வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீகார் பாப்புலேஷன். பீகார் பாப்புலேஷன் என்பதை அதை புரிஞ்சுக்கணும். பீகாரில் 1 கோடி 2 கோடி மக்களுக்கு மேல அங்க இருக்கிற மக்கள் தொகையில் 20% மக்கள் தொகை புலம்பெயர் தொழிலாளர்கள். உள்நாட்டுக்குள்ளேயே, அவன் நாட்டிலேயே, அவன் வீட்லயே இருக்க மாட்டான். அவன் வந்து எங்க வேலை பார்ப்பான்னு மகாராஷ்டிராவோ தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த நாடுகள், வளர்ந்த மாநிலங்களில் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு இதுல இவங்க கொடுத்திருக்க டேட் பாருங்க, ஒரே மாதம் 24 ஜூன்ல இருந்து 25 ஜூலைக்குள் இதை முடிக்க வேண்டும். அதுவும் இந்த நாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு இன்டர்நெட்ல ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை எல்லாரும் ஃபில் பண்ணி 2003ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து வாக்களித்தவங்க வந்து எந்த ஆவணங்களும் வைக்க தேவையில்லை, நாங்க கேட்டாலே ஒழிய அந்த தேர்தலில் வாக்களிக்காத பிற அனைவரும் இந்த ஆவணங்களோடு சப்மிட் பண்ணணும் அந்த ஃபார்மை. ஆனா அந்த 2003ஆம் ஆண்டு தேர்தலில் வாக்களிச்சவங்க கூட இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலன்னா அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டோம். அப்ப இந்த ஃபார்ம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை சப்மிட் பண்ணாதான். இப்போ என்ன பண்றாங்கன்னா, டினோவோ நாங்க சட்டத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம், டினோவோனா ஃப்ரெஷ்ஷா ஒன்று எழுதுறது. அப்போ இவங்க பீகாரை மொத்தமா இவங்க கலைச்சிட்டு இந்த வாக்குரிமை பட்டியலை கலைத்து விட்டு வாக்காளர்கள் பட்டியலை புதுசா எழுத தொடங்குகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இதுல 11 இது வந்து நம்ம பிறப்பு சான்றிதழ் 1. 2வது வந்து பாஸ்போர்ட். பீகாரில் வெறும் 2% மக்கள் தான் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. 98 இயல்பு. தமிழ்நாட்டிலேயே ஒரு 20% 30% தான் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டிலேன்னா அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். 2% தான் பீகார்ல இருக்குது பாஸ்போர்ட். இது இல்லாம மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்டும் ஹையர் எஜுகேஷன் சர்டிபிகேட்டும் இது ஒரு 35 இருந்து 40 விழுக்காடு வருது. இந்த ஒரு சர்டிபிகேட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவங்க 35 இருந்து 40 விழுக்காடு மக்கள்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது எங்க வழிவகுக்கும்னா பாருங்க, நமக்கெல்லாம் தெரியும் நீதி கட்சியில ஆட்சியில் இருந்த தேர்தல் எப்படி பிரிட்டிஷ் காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லி. வாக்குரிமை எல்லாருக்கும் கிடையாது, படிச்சவங்களுக்கு ஓட்டு, சொத்து வச்சிருக்கவங்களுக்கு ஓட்டு. இதுல மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் கேக்குறான், அடுத்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் கேக்குறான், லேண்ட் சான்றிதழ் கேக்குறான். அப்ப திரும்பவும் எங்க வருதுன்னா உயர் சாதியினருக்கு மட்டும் தான் வாக்களிக்க. உயர் சாதியினர் படித்தவர்கள் அந்த எங்க போறாங்க பாருங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், அதனால தான் அங்க தொடங்குன எல்லாருக்குமான 18 வயதை பூர்த்தி செய்த அனைவருக்கும் வாக்குரிமைன்ற காலத்தை பின்னோக்கி எடுத்து சென்று மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் இருக்கா உன்கிட்ட வந்து லேண்ட் இது இருக்கா சர்டிபிகேட் இருக்கா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட். பீகார் எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த வீடே இருக்காது, மண் குடிசையில் இருக்கும். அதுவும் இவங்க வெளியிட்டு இருக்கு. அதுவும் மத்த இது பாருங்க, இது கவர்மெண்ட் சர்டிபிகேட், இந்த அரசு துறையில் பணிபுரிகிற இதெல்லாம் 1% கூட இருக்க மாட்டாங்க, 0.5% வச்சிருப்பாங்க. அப்ப இந்த 11 இதுல மத்ததெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அதெல்லாம் பொருந்தாது. பீகாரில் மொத்தமே 1% 2% தான் பழங்குடியின மக்களுடைய பாப்புலேஷன். எல்லாம் ஜார்க்கண்ட்ல பிரியும் போது ஜார்க்கண்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த 11 ஆவணங்களில் அவங்களுக்கு பொருந்துற 4 ஆவணங்கள், இந்த ஆவணங்களில் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் தவிர வேற எதுலுமே 2 இலக்கமே இல்ல. சாதி சான்றிதழ் சொல்றாங்க, அதுவுமே பீகாரில் 16% மக்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. சாதி சான்றிதழே 16% மக்கள்கிட்ட தான் இருக்குதுன்னா அப்ப அந்த சமூகத்துடைய சூழல் புரிஞ்சுக்கிட்டு அப்ப இது என்ன வருதுன்னா இந்த இதை வச்சுதான் நம்ம அந்த எண்ணிக்கைக்கு வரும். அதே வரை 2003 கட் ஆஃப்க்கு அப்புறம் அதை வச்சுக்கிட்டா 4.5 கோடி மக்கள் அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க முடியாத நிலைக்கு செல்வார்கள் என்பது. இப்போ இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முக்கியமா ஒரு கேரக்டர் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, எலெக்ஷன் ரிவிஷன் ஆஃபீஸர், ERO அப்படின்னு சொல்லி. அந்த எலெக்ஷன் ரிவிஷன் ஆஃபீஸருக்கு என்ன வானளாவிய அதிகாரம்னா, இப்போ இதுல இந்த பிரச்சனைகள் குளறுபடி எல்லாம் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இறுதி முடிவெடுக்கிறது அந்த ஆஃபீஸர் தான். அந்த ஆஃபீஸர் யாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுடைய இந்த இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் ஆணையம் எப்படி இயங்குகிறது, 2014க்கு அப்புறம் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ERO யாரோடைய ஆளா இருப்பாங்கன்னு தெரியும், அவர் எப்படி செயல்படுவாருன்னு தெரியும். அப்போ ஒரு தனி அதிகாரியிடம் அந்த முடிவை விடுறது ஒண்ணு. 2வது, அந்த தனி அதிகாரிக்கு இன்னொரு அதிகாரம் எங்க வரும்னா, இப்போ வந்து நீங்க இந்த சர்க்குலர் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, இந்த சர்க்குலர்ல இந்த 11 ஆவணங்கள் அவங்க கேட்கறது காரணமே குடியுரிமைன்னு சொல்றது 2 விஷயங்கள் கேட்கறாங்க. எனக்கு வந்து உங்களுடைய பிறப்பு எங்க நீங்க பிறந்தீங்கன்றதும் நீங்க பிறந்த தேதியும்
இது இருக்கிற 1987க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இது தேவையில்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்தும் டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கிற ஆவணங்கள் கொடுத்தா போதும். இந்த 11 ஆவணங்களுக்குள்ள அந்த 1987 டு 2004 வரைக்கும் இடையில இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் 2 பெற்றோர்கள் யாரும் ஒருத்தருடைய பிளேஸ் ஆஃப் பர்த்தும் டேட் ஆஃப் பர்த்தும் 2004க்கு அப்புறம் பிறந்தவங்கள்ல வந்து 2 பேருடைய, அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த், இவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த். இப்போ இதுதான் இங்க சிக்கல். நீங்க பீகார்ல எல்லாம் போனீங்கன்னா இவன் பர்த் சர்டிஃபிகேட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, 2007க்கு பிற்பாடு பிறந்தவன்ட்டே 25% தான் இருக்குன்னா அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் எங்க இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்? அதான் கபில் சிபல் அதை தான் நேற்று நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணாங்க. நேற்று நீதிமன்றத்தில் இவர்களிடம் பதில் இல்லை. நேற்று உச்சநீதிமன்றத்தை திரும்ப திரும்ப கேட்கறது, ஏன் நீங்க ஆதாரை வந்து இது பண்ணல, சேர்க்கல, ஆதாரை நீங்க ஏன் இணைக்கல அப்படின்னா, ஆதார் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க வெளியிட்ட போன ஆண்டு வெளியிட்ட எலெக்ஷன் ரிவிஷன் மேனுவல்ல கூட நீங்க ஆதார் இணைச்சிருந்தீங்க அப்படின்னு நீதிபதி கிராஸ் கொஸ்டின் பண்றாரு. அதுக்கும் உங்கள்ட்ட பதில் இல்லை, அப்படியே இருக்காங்க. இல்ல இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஆதாரை நீங்கள் ஒரு ஆவணமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஒரு பரிந்துரை தான் பண்ணிருக்கு, உத்தரவும் போடல. வழக்கு இப்ப எந்த நிலையில இருக்கு? வழக்கு வந்து அதாவது நீதிமன்றம் நேத்து இன்னைக்கு நாடு இருக்க சூழல்ல இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சில அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸ், அதாவது மிக முக்கியமான கேள்விகள் கூர்மையாக எழுப்பியிருக்கிறார்கள், திரும்ப திரும்ப எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமா உச்சநீதிமன்றம் என்ன பதிவு செஞ்சிருக்காங்க, ஆன் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து டிஸ்என்ஃபிரான்ச்சைஸ்மென்ட், கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழப்பதற்கான வாய்ப்புகள் மிக கூடுதலாக இருக்கிறது, எனவே மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்சர்வேஷன் தான் இருக்குது. இப்போ 28ஆம் தேதி, அடுத்த இந்த மாசம் 28ஆம் தேதி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுடைய பதில தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. காலக்கெடு வந்து 24 முடியுது இல்லையா, ஜூலை 25ஓட முடியுது, டெட்லைன் முடியுது. இதுல இவங்க பாருங்க, இவங்க எந்த அளவுக்குன்னா 2003ல நாங்க பண்ணிட்டோம், 2003ல நாங்க வந்து ஒரு மாசத்திலேயே பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்பட்டமான போய் 2003ல இப்படி எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்கல. டாக்குமெண்ட்ஸ் என்பது இந்திய நாட்டில் இதுக்கும் கேட்டதே கிடையாது. ஒரே இடத்துல தான் கேட்டிருக்காங்க. அசாம்ல என்ஆர்சி நமக்கு தெரிஞ்சிருக்கும், என்பிஆர் கேட்டாங்க. என்பிஆர் கேட்கும்போது அசாம்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. 2003ல அசாம்ல கேட்டாங்க. இங்க இப்போ சமீபத்திலயும் கேட்டாங்க அசாம்ல. அங்க அசாம்ல முடியறதுக்கு 6 ஆண்டுகள் ஆச்சு. டாக்குமெண்ட்ஸ் வந்த ஒரே இடம் இவங்களுக்கு முன்னுதாரணம் வந்து அசாம் தான். அங்கு 6 ஆண்டுகள் ஆச்சு. 6 ஆண்டு பொறுமையா பண்ணதையும் அந்த அரசு இன்னை வரைக்கும் ஏத்துக்கல அந்த ரிப்போர்ட்டை. ஏன்னா அதுல குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல பீகார்லயே என்ன சிக்கல்னா, இவங்க இன்னைக்கு ஒரு இவ்வளவு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட்னு சொல்றாங்க இல்லையா, இதற்கான தேவை எங்க இருந்ததுன்றதுக்கான பதில் அவங்கள்ட்ட நேத்து கோர்ட்லயும் பதில் சொல்ல முடியல. என்ன கேள்வி எழுதுனா, நம்ம சரி இதுக்கு முன்னாடி அப்போ என்ன இவங்க திரும்ப என்ன சொல்றாங்க, வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம், ஒரு நாட்டுல தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்றது தப்பா, குடிமக்கள் யாரு இல்லை, இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்நிய நாட்டுல இருந்து வந்துட்டு இருக்கான், ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து தங்குறாங்க, அவங்க எல்லாம் வெளியேற்றது இது ஒரு தப்பா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. சரி, கடைசியா எப்போ பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, போன 5 மாசம் முன்னாடி டிசம்பர்ல பண்ணாங்க. இந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டாங்க. 6 லட்சம் புதிய வாக்காளர்களை இணைத்தார்கள், 1 லட்சம் வாக்காளர்களை டெலீட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லா கட்சியின் தேர்தல் பிரதிநிதிகளும் வாக முகவர்களும் இருப்பாங்க. இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா பாஜகவும் கேள்வி எழுப்பிருக்கும், காங்கிரஸும் கேள்வி எழுப்பிருக்கும். இந்த 6 லட்சம் இணைச்சதுலயும் 1 லட்சம் டெலீட் பண்ணதுலயும் ஜனவரி ஸ்டேட்டஸ் நான் சொல்றது, இந்த வருஷம் ஜனவரி. இதுல எந்த கேள்வியும் எந்த எதிர்கட்சியும் எழுப்பல இவங்களோட ரிவிஷன்ல. அப்போ புதுசா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான தேவை எங்கிருந்து இருந்ததுன்றதுக்கான பதிலே கிடையாது. இங்க இவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்றீங்கன்னா 4.5 கோடி மக்கள்கிட்ட நீங்க வந்து அவங்கள குடியுரிமை கேட்டு, அதுவும் வெள்ள சூழல் இது பீகாரில். மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது பீகாரில் பெரும்பகுதி மாவட்டங்கள் தண்ணிக்குள்ள இருக்க போகுது. நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தை உலக தரத்தோடு ஒப்பிட முடியும்னா அது வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலேயே வெள்ளம் வரும்பொழுது நம்ம என்ன பாடுபடுறோம்னு நமக்கு தெரியும். ஆனா பீகார்ல நீங்க யோசிச்சு பாருங்க, வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா 4 மாசம் 3 மாசம் ஆகும் சரிபடுறது. இப்ப அந்த வெள்ளச்சூழலில் இவர்கள் வந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் காட்டி இது பண்ணணும். அப்ப இதற்கான தேவை எங்கிருந்து எழுந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட, நீங்க தான் ஜனவரி முடிச்சிட்டீங்களே, ஜனவரியில என்ன பிரச்சனை? நீங்க யாராவது ஒரு 20 லட்சம் மக்கள் உள்ள புகுந்துட்டாங்க, இல்ல 15 லட்சம் மக்கள் வந்து உள்ள புதுசா யாராவது பாஜக, குறைந்தபட்சம் பாஜகவாவது ஒரு இப்படி ஒரு புகாரை எழுப்பி இருந்து ஒரு ஏதோ ஒரு அரசியல் பண்றதுக்காகவாவது ஒரு பொய்யவாவது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மிடம் இவர்கள் பொய் சொன்ன காலம் கூட போய்விட்டது. இவர்கள் நம்மை மதித்து பொய் சொல்ல கூட தயாராக இல்லை. ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, ஒரு சர்வாதிகார ஜனநாயக சர்வாதிகார மாதிரி தெரியுது. ஆமா, இந்த விஷயத்தில் நீங்க மிக துல்லியமா நீங்க சொன்னதுதான். இங்க இதற்கு மேல் இந்த நாட்டில் இவங்க வந்து எதையும் சட்டப்பூர்வமாக, இது சட்டப்பூர்வம் இல்லைன்னு நான் சொல்றேன், ஆனா சட்டத்தின் துணையோடு ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணிட்டு, நவம்பர் தேர்தலுக்கு வர இருக்குது பீகார்ல அப்படின்னா, அதற்கு அடுத்து ஒரு 5 மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்குது.
இப்படியான இந்த நிலை வந்து அங்கே இருக்கிறது தான் நமக்குமான ஒரு சூழல் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதை தடுப்பதற்கான நடவடிக்கையோ அல்லது சட்டப்பூர்வமாக நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து அல்ட்ரா வைஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் என்பதும் சட்டத்தில் இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம வந்து அதீத அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து இழுத்து பிடிப்பதற்காக அதற்கான ஒரு மூக்கணாங்கயிறாக ஏதாவது இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா நீதிமன்றத்தை தவிர? தொடர்ந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் தேர்தலுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றத்தை தவிர நமக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நீதிமன்றத்தை தவிர்த்து நீங்க கேட்டீங்கன்னா எந்த வாய்ப்பும் இல்லை. அதுதான் சார் இவங்க தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் தலைமை ஆணையரை வந்து யாரு இங்க சூஸ் பண்ணணும் என்கிற அந்த கமிட்டியில முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, உச்சநீதிமன்றம் தலையிட்டு என்ன சொல்லியிருந்ததுன்னா பிரதமர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், தலைமை நீதிபதி இருக்கணும், நியூட்ரலா. அப்போ உங்க வாய்ஸ் ஒண்ணு நியூட்ரலா நாங்க இருப்போம். இவங்க தான் என்ன பண்ணாங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி அந்த தலைமை நீதிபதியவே அந்த கமிட்டில இருந்து நீக்கிட்டு சட்ட அமைச்சரை போட்டாங்க அந்த கமிட்டியில. ஆமா. அப்போ இதுக்கு வெளிப்படையா தேர்தல் ஆணையத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இந்த நீதிமன்றங்களின் பல முன்னுதாரண தீர்ப்புகள் உண்டு. மொஹிந்தர் சிங் கில் வர்சஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வழக்கு உதாரணமா 1978 நினைக்கிறேன். அந்த வழக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் வெளிப்படையா சொல்லியிருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இங்க யாரும் வானலாவிய அதிகாரம்லாம் கொடுக்கல. உங்களுக்கு தேர்தலை குறித்து மத்திய மாநில அரசுகள் சட்டம் ஏதாவது ஏற்றுனா ஒன்றிய மாநில அரசுகள் நீங்க அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் எதையாலும் பண்ணணும் அப்படின்லாம் பல தீர்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம யாருமே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வானலாவிய அதிகாரங்கள் இருக்குன்னு நினைச்சுக்க தேவையில்லை. இது மிக முக்கியமான பாயிண்ட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் பாதிக்கப்பட போவது யார் என்று கேட்டால் இஸ்லாமிய. இவங்க டார்கெட் வழக்கம் போல வந்துருவாங்க அந்த பாயிண்ட்டுக்கு. தலித் மக்கள், இஸ்லாமியர்கள், இவங்கள்ட்ட தான் நீங்க எத்தனை சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், எந்த ரிப்போர்ட் நீங்க 18 விழுக்காடு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க இங்க இருக்கிற ஓபிசி சார். பீகார் நீங்க போனீங்கன்னா ஓபிசி மக்கள்கிட்டே இருக்கா சார். நீங்க இன்னும் வெளிப்படையா சொல்லுங்க, பீகாரில் சோகால்டு உயர் வகுப்பு மக்கள்கிட்ட பல பேர்கிட்டே இருக்காது. பீகாரின் நிலைமை அதுதான். இங்க நீங்க கேட்டது தமிழ்நாட்டின் பொருத்தப்பாடு கேட்டீங்க இல்லையா? என்னுடைய அச்சத்தை நான் சொல்றேன். இது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இப்போ தமிழ்நாட்டில் இது போல செஞ்சாங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை, நம்ம தலைவர்களுடைய சாதனை என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த 11 டாக்குமெண்ட் கேட்டா கூட நம்ம வந்து சிக்க மாட்டோம். பெரும்பாலான மக்கள், சில லட்சம் மக்கள் தான் இங்க. அங்க 4.5 கோடிங்கிறது இங்க சில லட்சமா குறைஞ்சிடும். அது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. 50 ஆண்டுகளில் இந்த மாநிலம் எங்கே சென்றிருக்கிறது. நீங்க வந்து பெனிட்ரேஷன் ஆஃப் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட், நீங்க சாதி சான்றிதழ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஆதாருக்கு இணையா இருக்கும். எல்லாம் அந்த மாதிரி இந்த 11 இதுலயே நம்ம மாட்ட மாட்டோம். பிரச்சனை வந்து ஆனாலும் கூட நீங்க 1 லட்சம் வாக்காளர்களை வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் பேருக்கு வாக்குரிமை போது பெரிய விஷயமாச்சு. ஆனா இங்க அது மட்டும் பிரச்சனை இல்லை. என்னுடைய அச்சம் அது கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை அப்படியே பொருத்தி பார்த்து பயப்படுறதை விடவும் மிகப்பெரிய அச்சம் நான் பாக்குறது என்னன்னா, பீகாரில் இவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் இருக்கும்போது அவங்கள பல கோடி மக்களை வந்து இப்ப வாக்குரிமை பறிப்பாங்க. அவங்க கண்டிப்பா வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம்கள், இந்த மாதிரி சிறுபான்மை இவங்களா தான் இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். இப்போ பீகார்ல பண்றாங்க, ஜார்க்கண்ட்லயும் அடுத்து பண்ணுவாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் பல கோடி மக்களை வந்து வாக்குரிமை. ஏன்னா அவங்க அங்க வீட்லயே, இவங்க பிஎல்ஓ ஆபீசர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்லயே இருக்க மாட்டாங்க, அவங்க இங்க எங்கேயாவது இருப்பாங்க. இப்போ அவங்கள வாக்குரிமை பறித்தால் என்னுடைய அச்சம் என்னவென்றால், ஒன்றிய அரசு இதை அவர்களை தென் மாநிலங்களில் வாக்குரிமை பெறுவதற்கு தூண்டுவது, மறைமுகமாக தூண்டுவதற்காக இதை செய்கிறதோ என்கிற அச்சம் எடுக்கிறது. நம்மளுடைய தென் மாநிலங்களின் டெமோகிராபிக்ஸை டிஸ்டர்ப் பண்றது. தென் மாநிலங்களின் இந்த இத்தனை சதவீத மக்கள் நம்மளுடைய டெமோகிராபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்டெரக்டா டிஸ்டர்ப் பண்றதுடைய நோக்கம் ஏன் இருக்கக்கூடாது? இப்போ 1 கோடி மக்கள் பீகாரில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து வாக்குரிமை போயிருது சார். இப்ப அந்த 1 கோடி மக்கள்ல ஒரு 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அவனுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? நமக்கு சொந்த மாநிலத்துல வாக்குரிமை போயிருச்சு, அங்க போய் நம்ம ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்ப நம்ம இருக்கிற எங்கேயாவது நம்ம வந்து வாக்குரிமை வாங்கிட்டு போகணும். வாங்கட்டும், தொழிலாளர்கள் எங்கனாலும் வரட்டும், சட்டப்படி சரிதான் எல்லாம். ஆனால் இது பொலிட்டிக்கல் அஜெண்டா இருந்தால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நரேந்திர மோடி வந்தா இந்தியில பேசினா புரிய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பொலிட்டிக்கல் டிசைனோட இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்துகள் காத்திருக்கு. இப்ப உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வாய்ப்பு தேதி கொடுத்திருக்காங்க. என்னவாக இருக்கும் இந்த வழக்கு? நீடிக்குமா அல்லது கவாயினுடைய தலைமையிலான அமர்வு தான் பேசியிருக்காங்க, அதை நீங்க கவனிச்சீங்களா? அது எப்படியான இது போயிட்டு இருக்கு? நேற்று எழுப்பிய கேள்விகள்லாம் ரொம்ப சரியா கூர்மையான கேள்விகள் தான் வந்து எழுப்பியிருக்காங்க. அதை பொறுத்தும் நேற்று நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஸ்டே யாரும் கேட்கல. இவங்களுமே வழக்கு போட்ட ஏடிஆரும் சரி, அரசியல் கட்சி சார்பாக இவங்க போனவங்க யாருமே நேற்று பொறுத்த வரைக்கும் ஸ்டே கேட்கல. அதனால வந்து ஸ்டேங்கிற கேள்வி நேற்று வரைக்கும் எழல. ஆனால் உச்சநீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகள் எழுப்பியிருக்குது. இப்போ இதற்கு பொறுத்து தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்யற பதிலை பொறுத்தும் அண்ட் நமக்கு வந்து தலைமை நீதிபதி கவாய் மேல நம்பிக்கை ஏற்படுகிற சில விஷயங்கள்லாம் தென்படுது. அவர் வந்து இடஒதுக்கீட்டை அங்க அமல்படுத்துறது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கங்க நம்பிக்கை ஒழுக்கீட்டா தென்பட்டாலுமே கூட உச்சநீதிமன்றம்
இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. 1 பிளஸ்னா அது ஒரு அடுத்து 4 மைனஸுக்கான ஒரு 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 முன்ன பின்ன போய் தான் இருந்திருக்குது. அப்ப அந்த சூழலை கருத்தில் கொள்ளும் போது உண்மையிலேயே வந்து ஒரு அச்சத்தோடு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இது. பீகாரில் ஸ்பெஷல் ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷன் இவங்க சொன்னது வந்து சட்டப்படி தப்புன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது சட்டப்படி எப்படி தப்பு அப்படின்னா ரொம்ப எளிமையா நீங்க இந்த வாதத்தை நேத்து வச்சாங்களா? இந்த சட்டப்படி தவறு நேத்து வச்சாங்க. சட்டப்படி தவறுன்ற வாதத்தை வச்சாங்க. இதுல முக்கியமா நம்ம எல்லாம் நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு இதெல்லாம் செய்யறதுக்கான அதிகாரம் எங்க இருந்து வருது? 2 இடத்துல இருந்து வருது சார். ஒண்ணு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 324, 326 இந்த 2 இடத்துல இருந்து தான் தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரம். இதையெல்லாம் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம், அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை வந்து உருவாக்குவது, திருத்துவது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் அதிகாரம் அங்கிருந்து தான் ஃப்ளோ ஆகுது. அதான் ரிசர்வாயர் ஆஃப் பவர்ஸ்னு சொல்றாங்க. இன்னொரு சட்டம் ஆக்ட் எங்க இருக்குன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950. இப்போ இந்த 2 இடத்துல தான் வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா அந்த 2 சட்டங்களை புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. இப்போ இந்த குறிப்பிட்ட இவங்க ஆர்டர் போட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, ஜூன் 24, அது என்ன சட்டத்தின் கீழே போட்டாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 21 படி போட்டாங்க. இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 21ல என்ன சொல்லுதுன்னா, வாக்காளர் பட்டியலை திருத்துவது என்றால் 4 விதமா பிரிக்கிறாங்க. 4 சூழல்களில் வாக்காளர் பட்டியலை திருத்தலாம் தேர்தல் ஆணையம் நினைச்சா. முதல் சூழல் ஒரு மாநில தேர்தல் ஆர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, இது வழக்கமா நடக்கிறது. இப்ப பீகார்ல இந்த வருஷம் தேர்தல் தான் நடந்துச்சு ஜனவரியில், அதுதான். 2வது வந்து ஒரு குறிப்பிட்ட பை எலெக்ஷனுக்கு முன்னாடி. 3வது ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் சொல்ற டைம்ல அவங்க நினைச்சா திருத்தலாம் அப்படிங்கிறது 3வது. 4வது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலேயோ இல்ல அந்த குறிப்பிட்ட தொகுதியின் ஒரு பகுதியிலோ தேர்தல் ஆணையம் மறுவரை செய்யப்பட அந்த மாதிரி பண்ணலாங்கிறது 4 இன்ஸ்டன்சஸ் சார். இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்ன முதல் 3த்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டேட் கொடுக்குற டேட் வந்து ஜனவரி 1 தான் கட் ஆஃப் டேட்டா இருக்கும். இதுதான் லா ரூல். இவங்க கொடுத்திருக்கிற கட் ஆஃப் வந்து ஜூலை 1. அப்ப ஜூலை 1னா ஒரே நீங்க அந்த ஜனவரி 1 இல்லாம வேற கட் ஆஃப் டேட் நீங்க எதுக்கு போடணும்? 4வது சொன்ன பாத்தீங்களா, அந்த 4வது சூழல் இருந்தாதான் நீங்க ஜனவரி ஒரு புதிய தொகுதி உருவாக்கி இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் ஒரு பகுதியில பண்றாங்கன்னா நீங்க வேற கட் ஆஃப் டேட் போடலாம். இங்க மாநிலம் முழுக்க இவங்க பண்ணிட்டு இது இவங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சட்டத்தின்படி இவங்க இந்த 4வது வழியில பண்றாங்க. அதாவது வேற கட் ஆஃப் டேட் ஜனவரி தவிர்த்து வேற கட் ஆஃப் டேட்ல போறாங்கன்னா அப்போ இவங்க அது வந்து மாநிலம் முழுக்க இருக்கவே முடியாது. அது ஒரு தொகுதியின் ஒரு பகுதியிலோ இல்ல ஒரு தொகுதியிலோ இருக்கலாம் அதிகபட்சம். அதாவது ஒரு மோடியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு சராசரி இந்தியனுடைய கடைக்கோடி நம்பிக்கை என்பது நீதிமன்றம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து நிற்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன தகவல்லாம் மிக அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. மற்ற மாநில பீகாரை போன்றவே அடுத்து ஜார்க்கண்டுக்கோ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது இன்னும் வந்து மோசமான நிலைமை தான் உருவாக்கும். நீதிமன்றங்களை நம்புவோம், நீதியை தான் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். வேற வழியும் கிடையாது ஜனநாயக அமைப்புக்குள்ள. உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. மீண்டும் திங்களன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.